பாலி அவதாரம் இருந்ததுனால பாலி பெருமாள் வச்சுட்டாங்க. பால் பெருமாள். ஓகே. எல்லா கோயில்லையும் ஒரே மாதிரி கதை தாங்க ரொட்டீனாக வந்துகிட்டே இருக்குது. இந்த கோயிலையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா பசுமாடு தனியாக ஒரு கரடலை போய் ஒரு மொட்டை பாறையில் ஒரு 3 கல் மேலே தானாக பால் சுரக்குதுங்க. இதை பார்த்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த கோயிலுக்கு பாலி பெருமாள் என்ற ஒரு பேர் வச்சு வணங்கிட்டு வராங்க. இந்த காமதேனு தான் எல்லா இடத்துலையும் வந்து தெய்வங்களை காட்டி கொடுக்குதுங்க. எடுத்துக்கிட்டால் சொல்லணுன்னா பண்ணாரியம்மன் கோயில் கதை எடுத்துக்கிட்டாலும் இந்த காமதேனு பால் சுரக்கிற கதை வருது. வெள்ளியங்கிரி எடுத்துக்கிட்டிங்கனாலும் அங்கேயும் வந்து இந்த மாதிரி கதைகள் வருது. இந்த கோயில் சேலம் மாவட்டம் கொகனாபுரம் வட்டம் ரெட்டிப்பட்டின்ற கிராமத்தில் தாங்க இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. கரெக்டாக வந்து அட்ரஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெட்டிப்பட்டியில் இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் உள்ளுக்குள்ளே இருக்குங்க. பாலி பெருமாள் கோயில் எங்கன்னு கேட்டிங்கனாவே அங்கே கண்டிப்பாக வழி சொல்லுவாங்க. இந்த கோயில் 400 வருடம் பின்தங்கியிருக்குங்க. அதனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கோயிலோட முகப்பை பாருங்கள், ஓடுகளாக இருக்குது. இதுதாங்க பழமையான கோயிலுக்கு ஒரு அத்தாட்சி. ரொம்ப பெரிய கோயிலுங்க. விநாயகரை பார்த்தோம், உள்ள பூஜை நடந்துகிட்டு இருந்துச்சு. நான் அப்படியே வீடியோ ஷூட் பண்ணேன். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா லக்ஷ்மி, 8 வகையான லக்ஷ்மி இருக்குங்க. ஒவ்வொன்றும் என்ன பேருன்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது ரொம்ப பழமையான சிலைகளாக இருந்துச்சு. ரொம்ப பார்க்கவும் அழகாக இருந்தது. அருமையான கோயிலுங்க. இந்த மாதிரி உள்ளூர்லேயே பல ஹிடன் கோயில் கண்டிப்பாக இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து 400 வருடம் பழமையான கோயிலுங்க. அது மட்டும் இல்லாமல் கோயில் பின்புறத்தில் ஒரு சொனை ஒன்று இருக்குங்க. அழகாக யானை பொம்மையில் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொனை இருக்குது. சொனையை வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குது. இது ஒரு மொட்டை பாறையில் அமைஞ்ச மாதிரி இருக்குது கோயில். நான் வீடியோ ஷூட் பண்ணும்போது ரொம்ப வெயில் தாக்கமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரு அழகான விஷ்ணு சிலை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த கோயில் ஒரு கரடலை அமைஞ்ச மாதிரி தான் இருக்குது. இப்போ எல்லாம் வந்து கட்டியிருக்காங்க. ஒரு 50 வருஷத்துக்கு உள்ளே தான் இந்த கோயிலை வந்து பார்த்திட்டிங்கன்னா கோபுரம்லாம் எழுப்பியிருக்காங்க. இதை பாருங்கள், ரொம்ப கரடு முரடான பாதை. இந்த கோயிலோட வரலாறை நாம் இந்த கோயில் தர்மகர்த்தா அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த கோயில் எத்தனை வருஷத்துக்கு பழமையான கோயில்? ஒரு 300 வருஷம். 300 வருஷம். கோயில் மூலவர் வந்து என்ன சாமிங்க? மூலவர் வந்து கணக்கு பார்த்தீங்கன்னா 300 வருஷத்துக்கு அந்த மாதிரி அந்த காலத்தில் ஒரு கணக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முழு பச்சைவாழை முழு மூஞ்ச பதம். ஒருத்தர் வந்து மாடு கண்டு போட்டு மாடு பாலுக்கு நிற்கலை. மாடு என்ன பண்ணுறோம், இப்போ ஒரு 2 பேர் சேர்ந்துட்டு மாடி மக்கா நாள் 10 மணிக்கு அட்டகத்தை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மூலஸ்தானத்தில் வந்து அந்த அதை உற்சவத்தில் வந்து அப்படியே பால் சேர்ந்து அது மேலே தானாக இறங்கினது. இது பெருமாள் சாமி. பெருமாள் சாமி. அப்புறம் மாடி என்ன ஆயிடுனா, மாடி வெள்ளிக்கிழமை சோமவாரக்கிழமை பால் விட்டு போஸ்ட் பண்ண மாடு நின்றுக்கணும்னாப்புல. அப்புறம் வெட்டி வெட்டி எல்லாம் பார்த்துக்கிறாங்க. விட்டு கொஞ்சம் பந்தல் போட்டு நம்மளால் ஒரு 50-60 வருஷம் அப்படி பண்ணியிருக்காங்க. 3 வருஷம் பெருமாள். இது வந்து சிலை வந்து சுயமாக வந்துச்சுங்களா இல்லை? அந்த கல் சிலை வந்து சுயமாக இருந்துருக்குது 3 சிலையும். மாட்டி நாங்கள் வச்சதெல்லாம் அதெல்லாம் புதுசாக வச்சது இந்த 50 வருஷத்துக்குள்ள. அதனால பாலி அவதாரம் இருந்ததுனால பாலி பெருமாள் வச்சுட்டாங்க. பால் பெருமாள். பால் வந்து கண்ணுக்குட்டி அதனால பாலி பெருமாள். பால் பெருமாள். அது 300 வருஷத்துக்கு. அது 3 வருஷத்துக்கு இருக்கும். 3-4 தலைக்கட்டாவது வச்சு ஒரு கணக்கு. ஓகேங்க. இப்போ வருஷத்தில் எந்த மாதத்தில் வந்து பண்டிகை வரும்? வருஷத்தில் வந்து சித்திரை, புரட்டாசி, மார்கழி. சித்திரை, புரட்டாசி, மார்கழி. மீதி நாளையில் வெள்ளிக்கிழமை தான் போகும். ஓகே. இந்த வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கி இங்கே வந்து பூஜை இருக்குது. வாரம் வெள்ளிக்கிழமை ஆனால் இங்கே மறக்காமல்
பாலாபிஷேகம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே சுற்று வட்டார மக்கள் தான் மாடு வச்சுருந்தா அந்த மாட்டோட பாலை எந்த கலப்படமும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு வந்து பாலாபிஷேகத்தை கொடுப்பாங்க. சப்போஸ் அந்த மாடு உடம்பு சரியில்லைனாலோ அந்த வாரம் கண்டிப்பாக பால் கொடுக்க மாட்டாங்க. அவ்வளவு தூய்மையாக வந்து இந்த கோயிலை பராமரிச்சுட்டு வராங்க. இந்த கோயிலுக்கு திருப்பதி, பாண்டிச்சேரி, சென்னையிலிருந்து கூட வந்து வணங்கிட்டு போகிறாங்க. இது தர்மகர்த்தா சொன்னாருங்க. இது பார்த்துட்டிங்கன்னா ரெட்டிப்பட்டி ஊருக்குள்ளே இருந்தாலும் இந்த கோயில் ரொம்ப பழமையானதுனால இங்கே நிறைய பேர் வந்து வணங்கிட்டு போகிறாங்க. இது யாருக்கும் தெரியாத ஒரு கோயிலாக இருக்குது. சேலம் மாவட்டத்தில் இது ஒரு மிகப்பெரிய பழமையான கோயிலுங்க. கண்டிப்பாக வந்துட்டு போங்க. சக்தி வாய்ந்த பெருமாள் சாமி உள்ளே இருக்கார்.